இங்கே பாருங்கள், முருகன் விநாயகர் 2 பேருமே இருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், லிங்கம் நிறையா இருக்குது. இதனுடைய பேர் என்னன்னு தெரியலைங்க, தப்பாக நினச்சிக்காதீங்க. பேர் இல்லை, கீழே எதுவும் இல்லைங்க, அதனால் சொல்ல முடியல பேர் என்னான்னு சொல்லிட்டு. லிங்கம் பாருங்கள் தனியாக இருக்குதுங்க. அடுத்தது அப்படியே வந்த அப்படின்னா காளையை கோரர் காளையை சித்தர் இருக்கிறாருங்க. இவர் தான் அந்த மலைக்கு அதிபதிங்க. திருமூலருடைய சீடருங்க இவருடைய சீடர் தாங்க பழனி மலையில் இருக்கிற போகர், நவபாசனம் செஞ்ச போகருங்க. இவரை தேடி தாங்க போகிறோம். நவகிரகத்தை அப்படியே பார்த்துட்டு தரிசனம் பண்ணிவிட்டு அப்படி மெதுவாக வந்து மலை பயணத்தை அப்படியே தொடரலாம். 3 பேர் கொண்ட குழு தாங்க நாங்கள் இருக்கிறோம். மலை ஏறும்போது மழை பெய்யுதுங்க. தை மாதத்தில் மழை பெய்கிறது பார்க்க முடியுது. திருமூலருங்க, இவருதாங்க நம்ம காளிநாதருடைய குருநாதர். அப்படியே வெளியே வரோம், மலை ஏறத்துக்கு ஆரம்பமாக வரோம். தசாவதார பெருமை கோயிலை விட்டு அப்படியே வெளியே வர ஆரம்பிக்கிறோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நடந்து போகிறோம். எல்லாம் புல்லாக நல்லா நனைஞ்சிட்டோம். இப்போ மேலே போகும்போது மழை எப்படி பெய்யுதுன்னு தெரியல. அப்படியே நடந்து போகலாம் வாங்க. அப்படியே குளிர ஆரம்பிச்சிருச்சு. இப்படி கோயிலை விட்டு அப்படி வெளியே வர ஆரம்பிக்கிறோம். அங்கே ஒருத்தர் சாமி கும்பிட்றாரு. இங்கே சேலம் பக்கம்ந்து வந்திருப்பார் போல், சிகப்பு சட்டைக்காரர். இது கலர மாட்டேன்னு சொல்லிட்டு சொன்னார். வாங்க அப்படியே போகலாம். அப்படியே ஃபாரஸ்ட்டு உள்ள அப்படியே போகிறோங்க. கோயில் விட்டு இறங்கி வாங்க அப்படியே போயிட்டே இருக்கலாம். ஃபாரஸ்ட் வந்துட்டுங்க, பாய் சொல்கிறாரு கேமரா பார்த்து. அப்படியே நடந்து போயிட்டே இருக்கிறேங்க. மெதுவாக நடந்து போகிறோம். இப்போ கொஞ்சம் மழை விட்டுக்குச்சு, எந்த தூரலும் இல்லை. மலை ஏறிட்டு இறங்குற வரையும் இப்படியே இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பாதி மலையில் வந்து மழை பெஞ்சிச்சு அப்படின்னா கொஞ்சம் நடந்துக்கு போகிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக தாங்க இருக்கும். புல்லெல்லாம் நல்லா மேலே வந்து வளர்த்தே வளர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இந்த ஆடு மேய்க்கிறவங்க மேலே இருக்கிறவங்க பெரியவர் கேட்டோம். 2 பேர் வந்தாங்க. மழை பெஞ்சுதுன்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வந்தாங்க வீட்டுக்கு. எங்களுக்கு கேட்ட அப்படி சொன்னாங்க. அப்படியே போயிட்டே இருக்கிறோம். இந்த அடிவாரத்து பக்கமாக வந்துட்டோம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க.